ரொம்ப சின்ன வயசுனால எலும்பெல்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு. இனிஷியல் ஸ்டேஜில் இது இயற்கையா நடந்த மரணமா இல்ல கொலையாங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த எலும்புங்க உடைஞ்ச விதத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அன்யூஷுவலா இருந்துச்சு. அட் த சேம் டைம் புதைஞ்சதுக்கு அப்புறமா மண்ணோட அழுத்தத்தினால கூட இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எலும்புங்களோட கிடைச்ச பொம்மை கார் மற்ற பொருட்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கொலையா இருக்குமோங்கிற டவுட் எனக்கு இருக்கு. சார், இதுதான் நான் சொன்ன பொருட்கள். இதெல்லாம் புதைச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? நாங்க பண்ண டெஸ்ட் படி சொல்லணும்னா சுமார் 40 வருஷம் இருக்கும். ஓ, இந்த எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் இதை புதைக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரே குழியில புதைச்சிட்டீங்க. அரசாங்கம் ஒரு குழிக்கு தான் ஐயா காசு கொடுத்துருக்காங்க. என் வேலை முடிஞ்சுங்க ஐயா. சமாதியில் பேர் எழுதணும். இவங்க பேர் என்னன்னு தெரியுமா? இப்ப தெரியாது, சீக்கிரமா தெரிஞ்சது சொல்றேன். சரி, அப்போ வரங்க ஐயா. என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்காடா? யோ, ஒன்று செக் பண்ணியா? சார், இன்னுமா அந்த மண்டபத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த கேஸ் மைண்ட் விட்டு போகவே மாட்டேங்கிட்டயா? மைண்டை விட்டு போகலையா? அட என்ன சார் நீங்கள், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு ஏரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்து நிறைய பணங்கள்லாம் கூட கிடச்சிருக்கு சார். அது எந்த வருஷமா இருக்கும் சார்? இது நமக்கு தேவையில்லாத வேலை. கிரைம் டிபார்ட்மெண்ட் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது சார். இங்கே பாருங்க ஏட்டையா, போலீஸில் டிராஃபிக்கு கிரைம்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுதுன்னா அதை தட்டி கேட்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த வருஷங்கிறத மட்டும் சொல்லுங்கள். 1975லேருந்து 80க்குள்ளே இருக்கேன் சார். அப்போ தான் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்ட ஆரம்பித்தானுங்க. குமார் வர்றதுக்கு லேட் ஆகுமா? வர நேரம்தான். ஆ, அப்பா உங்ககிட்ட காசு ஏதாவது வாங்கியிருந்தா நான் வேணா திருப்பி கொடுத்துட்றேன். சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. அவர்கிட்ட கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதான். யூ ரிலாக்ஸ். பெரிய 500 கோடி வியாபாரம் பண்ணுறான், பேசுகிறான் பேச்சு. இனிமேல் இந்த ஃப்ராடு ராஜாக்கள் எதுவும் வாங்காத. காசு கொடுத்தா தான் பொருளை கொடுப்பாங்கிறான். ஏன் வாங்கின பொருளுக்கு காசு கேட்காம பின்ன ஓசிலியா கொடுப்பான்? நான் கொடுத்த காசு என்னப்பா பண்ணீங்க? திருப்பதிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருந்தானுங்க, உண்டியில் போட சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கெல்லாம் புத்தியே வராது. சாரா, எப்போ வந்தீங்க? இப்போதான். மா, எனக்கு கூட ஒரு காப்பி கூட. சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, 1977 எண்ணூர் M5 போலீஸ் ஸ்டேஷனில் ரஞ்சன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காரு. அவரை பற்றி நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஞ்சனா? அப்படி யாரும் கேள்விப்பட்டது இல்லையே. ஒன்றா டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு சொல்லிட்டா? ஓ இல்லை, பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். இந்த ரஞ்சன் யாருன்னு தெரியல, ஆனால் அவரோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை முழுசாக படித்தா அந்த 3 பேர் எதனால் கொல்லப்பட்டாங்கிற விவரம் நிச்சயமாக கிடைக்கும். February 25 கொலை செய்யப்பட்ட நபர் பெயர் சம்பத், வயசு 32. கஜானாவிலிருந்து என்ன திருடப்பட்டதுங்கிறது தான் எங்களோட முதல் கட்ட விசாரணையாக இருந்துச்சு. ஆமாம், கணபதி தான் பேசுகிறேன். தடா டிவிஷன் ஹெட், சித்தூர் ஹெட் ஆஃபீஸ், காணாம போன சுரேஷோட மேலதிகாரி. தடா சைட் எக்ஸ்கவேஷன் போது விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமான பல புதையல் கிடச்சிது. கிட்டத்தட்ட 80லேருந்து 90 லட்சம் வரைக்கும் மதிப்புள்ள நகைகள். புதையலை மெட்ராஸ் ஹெட் ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆர்டர் அனுப்புனேன். அதுக்கு சுரேஷ் இங்கே சூழ்நிலை சரியில்லை, அதனால 2 நாள் டைம் வேணும்னு கேட்டார். அப்படி என்ன சூழ்நிலை? எதுவோ பொலிட்டிக்கல் அஜிடேஷன் நடக்குது, எல்லா இடத்துலையும் கலவரமாக இருக்கு, அதனால 2 நாள் கழிச்சு அனுப்புறேன்னு சொன்னார். இப்போ என்னடான்னா அவரே காணோம். சம்பத்தோட பாடியை முதல்ல பார்த்தது ஆஃபீஸ் பியூன் செபாஸ்டியன். சம்பத் சாரோட 10 வருஷமாக வேலை செய்கிறேன் சார். அடி வயிறே கலங்கி போச்சு சார். அந்த ரத்தத்தை நினச்சேன்னா இப்பயும் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க சார். அதே சமயத்தில் அந்த ஆஃபீஸ் சோகத்தில் மாட்டியிருந்த ஒரு கத்தியை காணலை. என் பேர் சுரேந்தர் சார். 15 வருஷமாக நான் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் சார். எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கஜானா சாவி சம்பத் சார் கையில் மட்டும்தான் இருக்கும், வேறு யாரு கைக்கும் போகாது. கிடைக்கிற எல்லா புதையிலும் டெஸ்டிங்க்கு அப்புறம் சம்பத் சார் பாதுகாப்பில் தான் இருக்கும். மெட்ராஸ்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் எண்ணூர் பக்கத்தில் எரிஞ்சு போன கார் ஒன்று அனாமத்தாக கிடச்சிது. அது
அதே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த சுரேஷோட காருன்னு தெரிய வந்தது. ஆனால் சுரேஷை பற்றி எந்த தகவலும் இல்லை. இந்த கேஸை பொறுத்தவரை அந்த கார் ஒரு முக்கியமான ஆதாரம். ஏன்னா எரிஞ்சு போயிருந்த சுரேஷோட காரில் ஆஃபீஸில் காணாமல் போன கத்தியும் கிடைச்சது. விசாரணைக்கு சுரேஷ் இல்லாததால் அவர் வீட்டு வேலைக்காரங்களை விசாரித்தோம். சுரேஷ் வீட்டில் சமையல் வேலை செஞ்சிட்டு இருந்த சாந்தி 5 வருஷமா என்னோட சமையல் தாங்க ஐயா வீட்டில். ஐயாவுக்கு கரெக்டாக காலையில் 6 மணிக்கெல்லாம் காப்பி கொடுத்துருவேன். ஐயா ஐயா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன். காப்பி அப்படியே இருந்துச்சு, கதவும் திறக்காமையே இருந்துச்சு. ஐயா வெள்ளனையே கிளம்பி எங்கேயும் போயிருப்பாங்கன்னு வீட்டில் வேலை பார்க்குற ராயுடு கிட்ட கேட்கலாம்னு போனேன். நான் தான் சார் ராயுடு. சாந்தி அம்மா தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன வேலைக்கு சேர்த்து விட்டவங்க. ஹலோ சார், குமார் பேசுகிறேன். ம், சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், இந்த கேஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அது நீங்கள் எனக்கு கவர் ஸ்டோரி கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம். அதை விடுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ். நாங்கள் ரூமில் போய் பார்த்தோம். அலமாரியில் துணிமணி எல்லாம் காணோம். ஐயா அவசர வேலையாக எங்கேயாச்சும் வெளியில் போயிருப்பாங்கன்னு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம் சார், அன்றைக்கி முதல் நாள் தான் மேடம் என்ன அவங்க சூட்கேஸை கொண்டு போய் ரூமில் வைக்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ராயுடு, இதோ வரமா. ஐயா வரதுக்கு லேட் ஆகும், நீ போய் தூங்கு. சரிம்மா. நீ சூட்கேஸை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு போ. முதல் நாள் சுரேஷோட மனைவி அடுத்த நாள் ஊருக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அன்னைக்கு ராத்திரி குடும்பத்தோட காணாமலும் போயிருக்காங்க. ஏதோ இடிக்குதே. கொலை நடந்த நேரத்தில் ஊருக்கு கிளம்பியிருக்காங்கன்னா இது தற்செயலாக நடந்திருக்குமா இல்லை பிளானா? சுரேஷ் குடும்பம் எதுக்காக ஊரை விட்டு கிளம்புனாங்கன்னு விசாரணையை கண்டினியூ பண்ணேன். அவர் க்ளோஸ் சர்க்கிள்ஸை விசாரிக்க ஆரம்பித்தேன். என் பேர் மகாதேவன். சுரேஷ் என்னோட நெய்பர் தான். நான் ஒர்க் பண்ணுற பேங்க்கில் தான் அவரும் அக்கௌண்ட் வச்சுருந்தாரு. சடனாக 2-3 நாளைக்கு முன்னால் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. காசி, சுரேஷ் வீட்டு தோட்டக்காரர். ஐயா காணாம போன முதல் ராத்திரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு ராத்திரி செபஸ்டியன் வீட்டுக்கு வந்தார் சார். ஆனால் அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சார். ஆமாம் சார், அவர் சொன்னது உண்மைதான் சார். அவர் போனதுக்கப்புறம் நானும் குடிச்சிட்டு மாட்டி ஆகிட்டேன் சார். சார் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். அன்னைக்கு சாயந்தரம் சுரேஷ் சார் அவர் சேம்பருக்கு வர சொல்லியிருந்தார் சார்.